கன்னி ராசி நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கம். நான் உங்கள் ஜோதிட சதா. இந்த பதிவில் கன்னி ராசி நண்பர்களுக்கான 2024 ஜூன் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நாம் கொஞ்சம் தெளிவாகவே பார்க்கலாம். நண்பர்களே, பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கான ராசி பலன்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். கன்னி ராசிக்கு இந்த ஜூன் மாத கிரக அமைப்புகளை பார்க்கும் பொழுது, கன்னி ராசியில் கேது பகவான், ராசிக்கு 6ஆம் இடத்துல கும்பராசியில் 6ஆம் இடத்து அதிபதி சனி பகவானே ஆட்சி பெற்று வலுவோடு நிற்கிறாரு. ராசிக்கு 7ஆம் இடம் மீனத்தில் ராகு பகவான் இருக்கின்றாரு. அன்றைய 1ஆம் தேதி அன்னைக்கு கோச்சார சந்திரனும் ராகுவோடு சேர்ந்து பயணிக்க போகிறாரு. அதே மாதிரி ராசிக்கு 8ஆம் இடமான மேசத்தில் 8ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் பகவானே ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கின்றார். இவர் உங்கள் ராசிக்கு 3ஆம் இட தைரிய வீரிய ஸ்தான அதிபதி. அவர் 8ல் ஆட்சி பெற்று ரொம்ப வலுவாக இருக்கின்றாரு. அதே மாதிரி ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானம் ரிஷபத்தில் பாக்கியாதிபதி சுக்கிரன் ஆட்சி பெற்று வலுவாக இருக்கின்றாரு. உங்கள் ராசி அதிபதியும் 10ஆம் இடத்து தொழில் ஸ்தான அதிபதியுமான புதனும், ராசிக்கு சுகஸ்தான அதிபதி குரு பகவானும், ராசிக்கு 12ஆம் இட அதிபதி சூரியனும் இணைந்து இந்த ரிஷபராசியில் அமர்ந்திருக்கின்றார்கள். இது அன்றைய ஜூன் மாதம் 1ஆம் தேதி கிரக அமைப்புகள். இந்த ஜூன் மாதத்தில் கன்னி ராசிக்காரவங்களுக்கு அற்புதமான பலனை தரும் அப்படிங்கிறத பொறுத்த மட்டும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கன்னி ராசிக்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். இந்த பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரனே ஆட்சி பெற்று வலுவாக இருக்கிறார் பாக்கியஸ்தான அதிபதி. கூடவே உங்கள் 10ஆம் இடத்து அதிபதியான புதன் தொழில் ஸ்தான அதிபதி உங்கள் ராசி அதிபதி நட்டு வீட்டில் நல்ல நிலையில் இருக்கின்றாரு. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்து அதிபதி சூரிய பகவானும் இணைந்து, 4ஆம் இடத்து சுகாதிபதி குரு பகவானும் இணைந்து அந்த ரிஷபத்தில் இருக்கின்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயங்க. இது ஒன்று சகல விதத்திலையும் இந்த இணைவு, இந்த கிரக இணைவுகள் அப்படிங்கிறது சகல விதத்திலையும் உங்களை கட்டி காக்க போகுது அப்படிங்கிறது தான். உங்களுக்கு பக்கபலமாக இருந்து உங்கள் கூட உறுதுணையாக இருந்து உங்களை வழிநடத்த செல்ல போகிறதுக்கு இந்த 4 கிரகங்கள் தான் காரணம். உங்கள் ராசிக்கு நிறைய நெகட்டிவான பலன்கள் இருந்தாலும் அதைவிட அதிகமான சுபத்துவமான பலன்களை தரக்கூடிய அமைப்பில் இந்த கிரக அமைப்புகள் மட்டும்தான் இருக்கின்றது. இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க. புரியுதுங்களா? கடந்த சில மாதங்களில் எந்தெந்த சுப நிகழ்வுகளுக்காக நீங்கள் முயற்சி செய்து அது நடக்காமல் இழுபறியாக இருந்துச்சோ, எந்தெந்த விஷயங்களில் எல்லாம் உங்களுக்கு தடை தாமதம் ஏற்பட்டுச்சோ, எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு மன வருத்தத்தை கொடுத்துச்சோ, உங்களை ஆட்டி படைச்சிச்சோ, அந்த நிகழ்வுகள் எல்லாம் இந்த மாதத்தில் நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறத எடுத்து சொல்கிற விதத்தில் தான் இந்த கிரக அமைப்புகள் பாக்கியஸ்தானத்தில் இணைஞ்சிருக்குது. மிக மிக அற்புதமான நல்ல இணைவு. அந்த மங்கள நிகழ்ச்சிகள் எல்லாம், அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் எதிர்பார்த்த மங்கள நிகழ்ச்சிகள் அனைத்தும் இப்போ இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். தந்தை ஸ்தானம் அப்படிங்கிறதால அப்பாவுடைய ஒத்துழைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாகவே கிடைக்கும். தந்தை மற்றும் தந்தை வழி உறவுகளும் உங்களுக்கு நல்ல விதத்தில் உதவி செய்யக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க. கன்னி ராசிக்காரவங்களை பொறுத்த மட்டும் அரசு சம்பந்தப்பட்ட வேலைகளுக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு, இதுக்கு முன்னாடி போட்டித் தேர்வுகள் எழுதி வேலைக்காக, அதாவது ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிறவங்க, இனிமேல் இந்த மாதத்தில் போட்டித் தேர்வுகள் எழுத போகிறவங்க, உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையிலேயே கிரக அமைப்புகள் இருக்கின்றதுனால நீங்கள் எதிர்பார்த்தபடி வேலை வாய்ப்புகள், வெற்றிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ அரசு சம்பந்தப்பட்ட துறைகளில் கண்டிப்பான ஒரு வேலைவாய்ப்பு அனுகூலத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்கும். வேலை விஷயங்களில் உங்களுக்கு நல்ல மன திருப்தியான செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ரொம்ப நாளாக வெளியூர் வெளிநாடு வேலைகளுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க, அந்த மாதிரி யாரும் கன்னிராசிக்காரவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தால் அது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கைகூடி வரும். அந்த முயற்சி கைகூடி வரும். வெளிநாட்டு வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த நேரத்தில் ஏற்படும். பொதுவாகவே பாக்கியஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி ஆட்சி பெற்று வலுவாக இருந்தால் அனைத்து பாக்கியங்களும்
கிடைக்கும் அப்படிங்கிறது தான். யாரோருடைய ஜாதகத்தில் பாக்கியாதிபதி வலுவிழந்தால் இருந்தால் கண்டிப்பாக அது ஒரு இழுபறியான சூழ்நிலையாக தான் இருக்கும். இப்போ கோச்சாரத்தில் உங்கள் பாக்கியாதிபதி ஆட்சி பெற்று வலுவாக இருக்கின்றார். அப்போ நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் சிறப்பாக நடக்கக்கூடிய அமைப்பில் இவர் உங்களுக்கு உறுதுணையாக ஒரு நல்ல கைடாக இருப்பார் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க. அது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்கும், இந்த ஜூன் மாதத்தில். அதே மாதிரி குலதெய்வத்தினுடைய அருளாசி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். பெரிய மகான்களுடைய அறிவுரைகள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதத்தில் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வை நான் சொல்கிறேன், நல்லா மனசில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு உங்களுடைய முன்னேற்றத்திற்கு நல்ல ஆலோசனை கொடுக்கறதுக்காக ஒரு குருவை போல ஒருவர் உங்களிடம் வருவார். அதாவது உங்களுக்கு ஆலோசனை சொல்லி உங்களை வழிநடத்தி வாழ்க்கையில் வளம் பெற செய்கிறதுக்காக குரு பகவானை போல ஒருவர் உங்களுக்கு வாக்கு தருவார், வாக்கு சொல்லுவார். அந்த வாக்கை நீங்கள் பயன்படுத்திக்கங்க. அந்த மாதிரி ஒரு நிகழ்வு இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் நடக்கும். அப்படி ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி யாராவது உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தால் அந்த ஆலோசனையை கரெக்டாக பிடிச்சி வச்சுக்கோங்க, அதன்படி நடந்துக்குங்க, நிச்சயமாக வெற்றி பெறுவீங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதுதான் உங்களுக்கு ஒரு திருப்பு முனையாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப நாளாக பூர்வீக சொத்துக்கள் வழியில் பிரச்சனைகள் இருந்தால், வில்லங்கங்கள் இருந்தால், அதன் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் இல்லாமல் நஷ்டத்தில் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல செய்திகள் வந்து சேரும். அதன் மூலம் ஒரு நல்ல ஆதாயத்தை நீங்கள் பெறுவீங்க. அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ரொம்ப நாள் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அந்த பாக்கியம் கிடைக்கும். அப்போ நல்ல செய்தி, குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப மகிழ்ச்சி அடைவீங்க. ரொம்ப நாளாக, அதாவது கடந்த மாதங்களில், கடந்த வருஷங்களில் கூட ரொம்ப நாளாக கன்னிராசிக்காரங்களுக்கு வரன் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை கிடைக்காம, வரன் செட் ஆகாமல், கல்யாணம் தள்ளி தள்ளி போய் விரக்தியில் இருக்கிறவங்களுக்கு இப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எதிர்பார்க்காத வேலையில் அந்த வரன் கைகூடி வரும். உடனே பேசுவீங்க, உடனே நிச்சயம் பண்ணுவீங்க, உடனே கல்யாணம்னு சொல்லி ஒரே வாரம் 10 நாளில் அந்த நிகழ்வு நடந்து ஈடேறும். இந்த காலகட்டத்தில் அது நடக்கும். அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 3ஆம் இட தைரிய வீரிய ஸ்தான அதிபதி செவ்வாய் பகவான், அவர் 8ஆம் அதிபதியும் அவர்தான். அந்த 8ல் ஆட்சி பெற்று இருப்பதோடு மட்டும் அல்லாமல் அந்த 8ஆம் இடத்துல மறைவாகி இருக்கின்றார். இந்த நேரங்களில் உங்களுக்கு திடீர்னு முன்கோபம் வரும். எதையும் யோசிக்காமல் செய்யக்கூடிய ஒரு மனநிலை வரும். இப்படித்தான் செய்யணும்னு சொல்லி நினைக்காம உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சிருவீங்க. ஒரு குருட்டு தைரியம். அந்த குருட்டு தைரியத்தினால நீங்கள் செய்கிற செயல்பாடுகள் உங்களுடைய பேருக்கும் புகழுக்கும் நீங்கள் செய்கின்ற வேலைக்கும் எதிர்ப்பதமாக முடியக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும். இந்த விஷயத்தில் கண்டிப்பாக கவனமாக இருங்க. அப்போ முன்கோபத்தை முற்றிலும் தவிர்த்துருங்க. கவனக்குறைவு கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அந்த கவனக்குறைவு அவசியம் இருக்கக்கூடாது. எதுலேயுமே கவனமாக இருங்க. இந்த 8ஆம் இடம் அப்படிங்கிறது மறந்து கிடக்கின்ற ரகசியங்களை வெளிக்கொண்டு வர்ற இடம். அதில் சில விஷயங்களில் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய வகையில் இருக்கும். அது எப்படின்னு கேட்டால், இந்த கோபதாபங்களை குறைச்சிட்டு கவனமாக செயல்பட்டாலே நிறைய விஷயங்களை நீங்கள் ஒரு நல்ல ஆதாயத்தை அடைவீங்க. அதே மாதிரி போக்குவரத்துகளில், வண்டி வாகனங்களில் நீங்கள் பயணிக்கின்ற பொழுது ரொம்ப பொறுமையாக, நிதானமாக, கவனமாக வாகனத்தை ஓட்டி போங்க. அந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அதாவது ரொம்ப அஜாக்கிரதையாக நினச்சி வாகனங்களை வேகமாக ஓட்டுகின்ற பொழுது சில அசம்பாவிதங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்காக இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். அது 8ல் செவ்வாய் இருக்கின்ற பொழுது அந்த விஷயங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்துருவார். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க வண்டி வாகனங்களில், சரிங்களா? அதே மாதிரி குடும்பத்தில், வீட்டில் மனைவி சொல்ல கொஞ்சம் கேட்டு நடங்க. ஏன்னா அவங்களுடைய அறிவுரை உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி இந்த டயத்தில் இருக்கும். அந்த அறிவுரையை கண்டிப்பாக நீங்கள் கேட்டு நடந்து தான் ஆகணும். அதே மாதிரி கூட வேலை செய்கிறவங்க, அவங்கக்கிட்ட கொஞ்சம் அனுசரணையாக இருந்துக்குங்க. அவங்ககிட்ட எது எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத பார்த்து கவனமாக இருந்துக்கங்க. ஏன்னா
கூட இருக்கிறவங்களே சில நேரங்கள் உங்களுக்கு வந்து பாதகமான செயல்களை செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும். அதன் மூலயமா ஒரு சின்ன சின்ன வம்பு வழக்குகள் வந்துடும். அதே மாதிரி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட, அதாவது கன்னிராசி பெண்கள் இந்த நேரத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. வீணான வாக்குவாதங்களை கண்டிப்பாக தவிர்த்துடுங்க. ஏன்னா ஒரு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து பெரிய லெவலில் முத்தி ஒரு பெரிய சண்டை சச்சரவுகளை உருவாக்கி பெரிய விவகாரமாக மாற்றிடும். அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இது வந்து உங்களுடைய பேரை கெடுக்கிற மாதிரி நடக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும். அதனால் நம்ம பேரை காப்பாற்றிக்கிறோம். நமக்கு இருக்கிற மதிப்பு மரியாதை நம்ம காப்பாற்றிக்கிறோம். அதுக்காக நீங்கள் கவனமாக இருந்தே ஆகணும். அதே மாதிரி ஜூன் 12ஆம் தேதிக்கு மேலே உங்கள் ராசிக்கு 10ஆம் இட தொழில் ஸ்தானத்தில் புதன் ஆட்சி பெற்று கூடவே சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்து அமரப் போகிறதால இது வரைக்கும் பின்னடைவை சந்தித்து வந்த உங்கள் தொழில் வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு அமைப்பில் கண்டிப்பாக இருக்கும். ஜூன் 12ஆம் தேதிக்கு மேலே அப்போ நல்ல லாபத்தோட உங்கள் தொழில் இயங்கும். இப்போ கல்வித்துறையில் இருக்கிறவங்க, நடிப்பு துறையில் இருக்கிறவங்க, பட்டிமன்ற பேச்சுத்துறையில் இருக்கிறவங்க, சங்கீதத்துறையில் இருக்கிறவங்க, அக்கௌண்ட்ஸ் வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க, பொருளாதார சம்மந்தப்பட்ட வேலைகளில் இருக்கிறவங்க, இந்த ஆடிட்டிங் வேலையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சிறப்பான பலன் கிடைக்கும். அவங்க தொழில் எல்லாமே சிறப்பாக போயிட்டுருக்கும். சில பேருக்கு வந்து திறமைகளை வெளிக்கொண்டு வந்து அவங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரத்தை பெற்று தரக்கூடிய வெற்றி மேடைகள் எல்லாம் இந்த நேரத்தில் கிடைக்கும். இதன் மூலமாக உங்கள் திறமை பிரகாசிக்கும். இதனால் உங்களுக்கான பொருளாதாரம் உயரும். கண்டிப்பாக இதன் மூலம் வருமானங்கள் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக ரெட்டிப்பாக இருக்கும். பாராட்டுகள் குவிகின்ற போது பலனும் அதிகமாக இருக்கின்ற மாதிரி கண்டிப்பாக சிறப்பான பலன்கள் இருக்கும். வருமானம் உயரும். காரணம் ராசிக்கு 6ஆம் இடமான உழைப்பு ஸ்தானத்தில் உழைப்பு கிரகம் சனி பகவான் ஆட்சி பெற்று வலுவாக இருக்கிறதால கடினமான வேலைகளை சுலபமாக எப்படி செஞ்சு முடிக்கிறது அப்படிங்கிற சமயோஜித புத்தி உங்களுக்கு வேலை செய்யும். இப்போ கஷ்டமான வேலையாக இருக்குது, இதையாவது போட்டு விட்டு வராமல் இந்த வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லாமல் அதை சுலபமாக எப்படி செஞ்சு அதன் மூலயமா நம்ம எப்படி சம்பளத்தை ரெட்டிப்பாக வாங்கிட்டு போகிறது, அதாவது 4 ஆள் வேலையை கூட 2 பேர் செஞ்சு அதை நேக்குப்பக்கா செஞ்சு சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த சனி பகவான் செயல்படுவார். அப்போ இதன் மூலம் கடின உழைப்பு அப்படிங்கிறத எளிமையாக செஞ்சு அந்த உழைப்புக்கேற்ற ஊதியத்தை நீங்கள் அடைஞ்சே தருவீங்க. அந்த வருமானம் பெருகும். உடல் ஆரோக்கியத்தில் இந்த குறைபாடுகள் கண்டிப்பாக நீங்கும். அதே மாதிரி கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்வதற்கான வழியும் இந்த நேரத்தில் கிடைக்கும். இப்போ 7ல் ராகு ராசியில் கேது இருக்கிறதால குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள மட்டும் வர்ற சின்ன சின்ன வாக்குவாதங்களை நீங்கள் தவிர்த்து மனஸ்தாபங்கள் இல்லாமல் போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால், ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னு சொன்னால் எந்த விதத்திலும் குறைபாடு வராது. அதே மாதிரி நண்பர்கள் வழியிலையும் கொஞ்சம் பார்த்து கவனமாக விட்டு கொடுத்து அனுசரணையாக பேசி பேச்சுவார்த்தை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் ஒரு நல்ல உதவிகரமானதாக இருக்கும். நண்பர்கள் உதவக்கூடிய அமைப்பில் இருக்கும். இப்போ இந்த ஜூன் மாதம் ராசி பலன் அப்படிங்கிறது வந்து கன்னி ராசிக்காரங்களை பொறுத்தவரையில் மிக மிக அற்புதமான சுப பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கின்றதால கண்டிப்பாக நல்ல பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நல்லதே நடக்கும். அதே மாதிரி இந்த கன்னிராசிக்காரங்க வந்து பெருமாள் கோயிலுக்கு துளசி மாலை சாற்றி சனிக்கிழமையிலும் புதன்கிழமையும் நீங்கள் கண்டிப்பாக பெருமாளை வழிபடுவது, உங்கள் குலதெய்வத்தை வழிபடுவது அப்படிங்கிறது வந்து அதிகமான உன்னதமான சிறப்பான பலன்களை கொடுக்கும் என்று கூறி மற்றும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.